Students, today we are going to see Civics Unit 1 Democracy. Today we are going to see third term Civics Unit 1 Democracy. நம்ம வந்து இன்னைக்கு லெசனில் டெமோக்ரஸி பற்றி பார்க்க போகிறோம். டெமோக்ரஸினா என்னது? மக்களாட்சி. மக்களாட்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். In this lesson, the learning objectives are to know the meaning of democracy, to know the types of democracy, to know and appreciate the structure of our constitution, to know the aims of democracy. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம டெமோக்ரஸியோட மீனிங் என்ன, டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்ன, அப்புறமேட்டு நம்ம டெமோக்ரஸியோட ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூஷன் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றியும் ப்ளஸ் டெமோக்ரஸியோட எய்ம் பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஆப்ரகாம் லிங்கன் என்ன சொல்கிறாருன்னா, மக்களாட்சி என்பது வந்து ஒரு மக்களே வந்து மக்களுக்காக மக்களே வந்து எடுத்து நடத்துகிற ஒரு ஆட்சி தான் வந்து என்னது மக்களாட்சி அப்படி சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இதுதான் வந்து ஆப்ரகாம் லிங்கன் சொல்கிறார் டெமோக்ரஸினா என்ன அப்படின்ற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். Simply, the citizens of the country select their representatives through elections. Thus, they take part in the direct governance of a country. This is termed democracy. In a democratic form of government, a considerable amount of power lies with the people of that nation. People can participate in the political of the country and decision-making processes. There are different types of democracy. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸிங்கிறது வந்து ஒரு நம்ம மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுவார், மக்களாட்சி மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து செயல்படுவார். அவருக்கு நிறைய ஒரு சில கவர்மெண்ட்டோடைய அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவர் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, மக்கள் வந்து இதில் வந்து எல்லா பொதுமக்கள் யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மக்கள் வந்து டெமோக்ரஸியில் இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. There are various types of democracy in practice around the world. Among those, direct democracy and representative democracy are the most popular form of government. ஸோ டெமோக்ரஸி வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படி சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக பிரித்து வேர்ல்டில் வந்து இந்த ரெண்டு டைப் டெமோக்ரஸி தான் ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கிரீஸ் தான் வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களாட்சி அப்படிங்கிறது முத உருவான இடம்னு பார்த்திங்கன்னா அது எங்கே? கிரீஸ். In a direct democracy, only the citizens can make laws. All changes have been approved by the citizens. The politician only rule over the parliamentary procedures. Switzerland has had a long history of a successful direct democracy. டைரக்ட் டெமோக்ரஸி அதாவது மக்கள் வந்து என்ன பண்ணலாம், டிசிஷன் மேக்கிங் டைரெக்டாகவே மக்கள் முன்னிலையில் என்ன பண்ணுவாங்க, இந்த லா அண்ட் ஆர்டர்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு சஜஷன் கேட்குறதோ இல்லை டிசிஷனோ இது எல்லாமே என்ன பண்ணாது மக்களே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் இது டைரக்ட் டெமோக்ரஸியை தான் வந்து எங்கே சுவிட்சர்லாந்தில் ஃபாலோ பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப நாளாகவே அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி டைரக்ட் டெமோக்ரஸியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாடுனா அது சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸிக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பு, டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி வந்து சுவிட்சர்லாந்து அதுக்கு அடியில் இருக்கிற ஒரு நாடு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் வந்து இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து இருக்காங்க. இதில் அவங்களோட இது பார்த்திங்கன்னா லாஸ் அண்ட் ரூல்ஸு. இவங்களுக்கும் லாஸ் அண்ட் ரூல்ஸு. அந்த லாஸ் அண்ட் ரூல்ஸுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க. இதில் வந்து டெமோக்ரஸியில் தான் எலெக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் மூலயமா போகிறதால இது வந்து என்னது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. இவங்களும் மக்கள் ஓட் பண்ணுவாங்க. அது ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் லாஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இதில் அவங்கள யாருன்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி சொல்லுவாங்க. அது வந்து இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து இருக்காங்க.
இங்கேயும் மக்கள் தான் ஓட் பண்ணுவாங்க, லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி இதில் இருக்கிறது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிலே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இன்னொன்று பிரசிடென்டல் டெமோக்ரஸி. பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்கு கீழே எந்தெந்த நாடு வராங்க? இந்தியா, இங்கிலாந்து. பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸியில் வந்து யூஎஸ்ஏ, கனடாலாம் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, ஒன்று வந்து பிரசிடென்சி டெமோக்ரஸி. பார்லிமெண்ட்ரின்னா நம்ம சட்டசபை அப்படி சொல்கிறோம் இல்லையா, சட்டசபை, அதெல்லாம் வந்து என்னது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. பிரசிடென்ஷியல்னா பிரசிடெண்ட், அவங்களுடைய பிரசிடெண்ட் தலைவர் இருப்பார் இல்லையா, அவருடைய டெமோக்ரஸியாக இருக்கும். அவரது அந்த ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற பிரசிடெண்ட் தான் எல்லா இதுவும் எடுப்பார். அது வந்து யூஎஸ்ஏ, கனடாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. In the system of democracy, the power to take decision does not lie with the head. On the contrary, a group holds the power, but others to the rules and regulations. All the members of the group hold open discussions and take final decisions only when everyone is convinced. This is called democratic way of decision making. So democratic way of decision making என்னன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பவர் யார் ஒருத்தர் பவரில் இருக்காரோ அவர் தான் எல்லா டிசிஷனும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து பவர் வச்சிருப்பார், ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறின விஷயங்களை அவரால் செய்ய முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதை வந்து அந்த குரூப் மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் நன்மை பயக்கிற விஷயம், இதெல்லாம் குட் திங்ஸ், இதெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் தான் யார் எடுக்க முடியும், டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான். In a highly populated country like India, if people want to live peacefully, they have to follow certain rules and regulations, rights and duties properly. Hence, the Constitution of India guides us in all these aspects and plays an important role in maintaining law and order. ஸோ நம்மளை மாதிரி பெரிய ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரிலாம் வந்து என்னது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக போகணுன்னா நமக்குன்னு தனியாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டியூட்டிஸ், ரைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால தான் உரிமைகள், கடமைகள், நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறதால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளேவாக இருக்குது, இம்பார்ட்டண்ட் ரோலாக நம்மளுடைய இந்தியன் லா அண்ட் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In 2007, the UNO General Assembly resolved to observe 15th September as the International Day of Democracy. ஸோ 2007 வந்து UN என்ன அறிவிச்சிருக்காங்க, 15th செப்டம்பரை வந்து இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டேவாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா எவ்ரி இயர் 15th செப்டம்பர். இது வந்து 2007 ரிலீவ் பண்ண ஒரு law. What are the rights given in our constitutions? Our constitution ensures freedom, equality and justice to everyone. நம்மளுடைய ரைட்ஸில் என்ன கான்ஸ்டியூஷனில் சொல்கிறது, நம்மளுடைய ரைட்ஸ் என்னென்னா ஃப்ரீடம், ஈக்குவலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் சுதந்திரமாக இருக்கணும், ஈக்குவலிட்டியாக இருக்கணும், எல்லாருக்குமே நீதி சமமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுக்குற நம்மளோட ரைட்ஸ். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஃபவுண்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷன்ஸ்? It defines the political principles, the structure of the government institutions and methods to follow these rules and regulations, the powers and responsibilities, and also it fixed the rights and duties and the directive principles of the citizens. Thus, our constitutions provides a structure to us. ஸோ நமக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சரே என்னென்னா நம்மளோட டியூட்டிஸு, ரைட்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, நம்மளோட பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சொல்கிறது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான ஸ்ட்ரக்சர். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த லாங்கஸ்ட் written constitution in the world. It is drafted by the drafting committee of the Constituent Assembly headed by Dr. B.R. Ambedkar. That is why we call him the chief architect of our constitution. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து என்னது இருக்கிறதுலே பெரிய கான்ஸ்டியூஷன், நிறைய
எழுத்துப்பூர்வமாக நிறைய ட்ராப்ட் இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷன்னா நம்மளோட இதான். இது வந்து எப்படின்னா தனியாக ஒரு அசம்பிளியே கான்ஸ்டியூட்டட் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த அசம்பிளியில் பண்ணது. அந்த கமிட்டியோடைய ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். அதனால தான் பிஆர் அம்பேத்கரை நம்ம என்ன சொல்கிறோம், சீஃப் ஆர்கிடெக்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆர்கிடெக்ட்னா அதனுடைய வடிவமைப்பாளர். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, சட்ட புத்தகம், அதனுடைய வடிவமைப்பாளர் அப்படின்னா அது யார், பிஆர் அம்பேத்கர். Aim of democracy. Democracy is defined as government of the people, for the people and by the people. In a democracy, a power is vested in the hands of the people. For that, the people should have rights to make decisions. Everyone cannot participate in decision making. So, the representative government elected by the people to form a democratic system. All those who attain the age of 18 are given the voting rights to elect their representatives. At the same time, the representatives have the responsibility to protect the welfare of the people. So aims of democracy அப்படின்னா என்னென்னா, டெமோக்ரஸிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னது டெமோக்ரஸி. இது வந்து ஒரு பெரிய மக்கள் இருக்கிற இடத்துல பவரில் வந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து மக்களுக்கு என்ன இருக்கணும், 18 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், ஓட் பண்ணி அவர் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். வேர்ல்ட் டெமோக்ரஸி. நியூசிலாந்து இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு அலோ உமன் டு ஓட் 1893. ஃபஸ்ட்டு லேடிஸ் வந்து உமன் வந்து ஓட் போடலாம் அப்படிங்கிறத அறிவித்தவங்க யார், நியூசிலாந்து தான். எப்போனா 1893. voting rights to women were given in 1918 and 1920 in the UK and USA representatively. ஸோ UK USAலலாம் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க, 1918லும் 1920லேயும் தான் உமன்ஸ் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் த வெல்தி அலோன் வேர் கிவன் த ஓட்டிங் ரைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து ரொம்ப பணக்காரங்க ரொம்ப வெல்தியாக இருக்கிற உமனுக்கு மட்டும் ஓட்டு உரிமை இருந்துச்சு. மெனி லீடர்ஸ் லைக் மகாத்மா காந்தி கெப்ட் இன்சிஸ்டன்ஸ் ஆன் giving voting rights to all. Now in India, all the people above 18 years of the age enjoy universal adult franchise. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, 18 இயர்ஸ்க்கு மேலே எந்த ஒரு அடல்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ஓட்டு உரிமை இருக்குது, அவங்க வந்து ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டிலுமே எல்லா மக்களும் ஈக்குவலாக ஓட் பண்ணி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறது, பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறது, அவங்களோட டெமோக்ரஸியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The World Statistical Data on Democracy declares that 79% of the Indian citizens have faith in the democratic system. Hence, India ranks first among the democratic countries of the world. ஸோ வேர்ல்டுலேயே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ரொம்ப பெருமையாக ரேங்க் 1ல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது, இந்தியா தான். ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் நம்மளுடைய மக்களாட்சியில் ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். வேர்ல்டு லெவல்லையும் நம்மளோட டெமோக்ரஸி கண்ட்ரின்றது வந்து பெருமையாக சொல்ல முடிகிற அளவுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஐ கம்ப்ளீட் த லெசன். சில்ட்ரன், ஸ்டடி வெல் and understand the lesson. Thank you, children.